குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்பொழுது இந்த செல் முறைப்படி செல்லுலார் முறைகளில் என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரீக்வன்சி ரீயூஸ். அப்படின்னா அதிர்வெண்ணை வந்து திரும்ப திரும்ப யூஸ் பண்ணுறது. ஒவ்வொரு யூஸர்களும் ஒவ்வொரு மொபைல், அதாவது கைபேசியை உபயோகம் செய்பவர்கள் எப்படி ஃப்ரீக்வன்சி முறைகளை வந்து திரும்ப திரும்ப எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ரெண்டாவது, அதே ஃப்ரீக்வன்சியை ஒருத்தருக்கும் எப்படி அலோகேட் பண்ணுறது அப்படின்றதே பார்க்க போகிறோம். அடுத்தது ஹேண்ட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி. அப்படின்னா இந்த கட்டுப்பாடை வந்து ஒருத்தர்கிட்ட இன்னொருத்தர்கிட்ட எப்படி ஒப்படைக்கிறது, அது யார் ஒப்படைப்பா அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். இதில் வந்து அந்த வரைபடத்தை வந்து இதில் காட்டிகிட்ருக்கோம். இதை ஃப்ரீக்வன்சி ரீயூஸ், அதை எப்படி அந்த அதிர்வெண்ணை திரும்ப திரும்ப யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றதுக்கு சில கோட்பாடு இருக்குது. இதில் நம்ம நம்பர்களையும் யூஸ் பண்ணலாம். 1 2 3 அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஆங்கிலத்தில் வர அந்த ஏபிசிடி அதையும் யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த இதில் வந்து ஒரு குழுன்னு ஒன்று இருக்கும். அதை வந்து ஒரு ஏரியா, அதாவது நம்ம இந்த பரப்பளவு இருக்கும் இல்லையா, அதை வந்து பிரிச்சுக்குவாங்க. எந்த அளவுக்கு பெருசாக இருக்கோ அல்லது சிறுசாக இருக்கோ அதை வந்து சார்ந்து இதை 3 பிரிவாவோ இல்லை 4 பிரிவாவோ பிரிச்சுக்குவாங்க. அந்த இதில் ஒவ்வொரு பிரிவிலையும் ஒரு குரூப் ஆஃப் இது இருக்கும், செல்லு. அந்த செல்லுன்றது என்னன்னா இந்த ஏபிசிடி இந்த மாதிரி 7 செல்லு இருக்கு இல்லையா, அதை வந்து திரும்ப திரும்ப யூஸ் பண்ணுவாங்க. அந்த 7 செல்லையும் திரும்ப திரும்ப யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஒரு செல்லுக்குள்ளேயும் நிறைய அதிர்வெண் இது இருக்கும். அதாவது அதிர்வெண் சேனல்ன்றது அந்த அதிர்வெண் ஒரு இந்த இது அலை போகும் இல்லையா, அந்த வழிக்கு தான் சேனல்னு பேர். அந்த ஒரு வழிக்கும் ஒரு ஃப்ரீக்வன்சியாக அவங்க ஏற்கனவே கொடுத்துருப்பாங்க. அது அந்த இது வந்து ஏன்னு இப்போ எடுத்துக்கிட்டேன்னா அந்த முறையும், இந்த இன்னொரு ஏன்னு இருக்கு இல்லையா, இன்னொரு ஏ, இந்த எத்தனை முறை ஏ வந்து திரும்ப திரும்ப வருதோ அத்தனை ஏலையும் அந்த குறிப்பிட்ட அதிர்வெண் வந்து ஒரே மாதிரி இருக்கும். இப்போ இதில் 10 கிலோ இருந்ததுன்னா இதுலேயும் 10 கிலோ, இதுலேயும் 10 கிலோன்னு இருக்கும். அதாவது யூனிஃபார்மாக, அதாவது ஒரே மாதிரி இருக்கும், வேறு மாதிரி இருக்கக்கூடாது. அது மாதிரி இப்போ நீங்கள் பீன்றது எடுத்தீங்கன்னா இதில் 20K கொடுத்துருந்தீங்கன்னா அதே 20K தான் இந்த பீலையும் இருக்கும், இந்த பீலையும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் சிக்கும் DEFG வரைக்கும் இதே மாதிரி தான் ஒரே குரூப்பை வந்து உபயோகப்படுத்தி இருப்பாங்க. அதுதான் ஃப்ரீக்வன்சி ரீயூஸ், அதாவது அதிர்வெண்ணை திரும்ப திரும்ப பயன்படுத்துறதுன்னு அர்த்தம். அடுத்தது இதில் இருக்கிற இது என்னன்னா, நெய்பரிங் செல்லுன்றது பக்கத்தில் இருக்கிற செல்லுன்றது நெய்பரிங் செல்லு. அதுக்கும் வந்து வேறு அதிர்வெண்ணை வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க ஒரு குரூப்பில். அப்புறம் இன்னொரு இது என்னன்னா, இப்போ 1 to 100 கொடுக்குறாங்கன்னா இதில் 1 to 70 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 10 வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. 1 to 10, 1 to 9, திரும்ப 10 to 19, திரும்ப 20 to 29, இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதனால என்ன இதுன்னா, நமக்கு நான் வந்து இன்னொருத்தர்கிட்ட பேசும்போது என்னோட அலை வந்து இன்னொருத்தரோட அலையோட, அவங்களோட ஃப்ரெண்டுக்கிட்டேயோ இல்லை குடும்ப உறுப்பினர்கிட்டையோ பேசும்போது அந்த இதையும் அந்த பேச்சும் என்னோட பேச்சும் கலக்கக்கூடாது. அந்த மாதிரி கலக்காமல் இருந்தால் தான் கடைசி வரைக்கும் நான் பேசுகிறத தொடர்ந்து எந்தவித தொந்தரவும் இல்லாமல் பேச முடியும். அதுக்காக தான் இந்த இதை வந்து நம்ம பற்றி டீட்டெயிலாக விவரமாக பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து மெயினாக நான் சொன்ன மாதிரி 1 to 9, 18 to 19 இந்த மாதிரி கொடுத்துருப்போங்க.
இது ஒரு டைப்பு. இப்படி கொடுக்கறதுனால இப்போ இந்த ஏயும் கொஞ்சம் இடைவெளி இருக்குது. நம்ம இடைவெளியை உபயோகப்படுத்தணும். இடைவெளி இல்லாமல் நெருக்கமாக இருக்கக்கூடாது. அது ஒரு கண்டிஷன். அது ஒரு கண்டிஷன். ரெண்டாவது இந்த 1 to 10ன்னு 1 to 9ன்னு இருக்கிறதுலையே நான் அந்த 70ல் 1 to 9ன்னு சொல்கிறேன் இல்லையா, அந்த 1 to 9ன்னு கொடுக்காம 1 இங்கே கொடுத்துட்டு 2, 3, 4, 5, 6 இப்படி கொடுத்துட்டு 7, திரும்பி 8ன்னு வரும்போது இப்போ 1 to 7 இப்படி வருது. திரும்பி 8ன்றதை இங்கே ஸ்டார்ட் பண்ணி 8, 9 இந்த மாதிரி பண்ணணும். ஸோ தொடர்ந்து கொடுக்காம அதைத்தான் அவாய்ட் கான்டிகேஷன்னு சொல்லுவாங்க. தொடர்ந்து அதிர்வெண்களை ஒவ்வொருத்தருக்கும் பகிர்ந்தளிக்காம வேற அதிர்வெண்களாக கொடுத்தோன்னா அப்போது இந்த செல்லுக்குள்ளேயும் எல்லாம் இருக்கிற 7 சப்போஸ் 10 சேனல் இருந்ததுன்னா அதுலேயும் ஒன்றுக்கு ஒன்று டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அதுக்குள்ளேயும் அதாவது தூரம் வந்து அதை மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் இது ரெண்டையும் எடுத்தீங்கன்னா இது ரெண்டுலேயும் எவ்வளோ சேனல் இருக்குது, இது ரெண்டுலேயும் எவ்வளோ அதுலேயும் வந்து ஒன்றுக்கும் இப்போ 2 சேனலை 2 வழியை எடுத்தீங்கன்னா அந்த 2 வழிக்கும் இடையில அதிர்வெண்ணால் அது வந்து வேறுபாடு இருக்கும். அப்போது ஏரியாலையும் வேறுபாடு இருக்கணும், நீங்கள் கொடுக்குற அதிர்வெண்லேயும் வேறுபாடு இருக்கணும். அந்த மாதிரி முறைகளை நம்ம வந்து மனசில் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு அதிர்வெண்களும் நமக்கு கொடுக்கணும். ஒவ்வொரு செல்லுக்கும் நம்ம அளிக்கணும். அது பேர் தான் இந்த ஃப்ரீக்வன்சி ரீயூஸ், அதாவது அதிர்வெண்ணை திரும்ப பயன்படுத்துறது. அடுத்தது இதில் என்னன்னா இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம கலப்படம் வந்து இல்லாமல் இருக்கும். என்னோட தொடர்பும் அதாவது பேசுகிற அலையும் இன்னொருத்தரோட பேசுகிற அலையும் கலந்துக்காம இருக்கும். ரெண்டாவது பக்கத்தில் இருக்கிறது ஒரு காரணமாக இருக்கக்கூடாது. ஏன் பக்கத்தில் இருக்கிறது ஒரு காரணமாக இருக்கக்கூடாதுன்னா, சப்போஸ் நீ வந்து 1ல் இருக்கும்போது நான் 2ல் இருக்கும்போது என்ன பிரச்சனைன்னா, ஒரு அலை வந்து 1.5 கிலோவில் வரும்போது இந்த 1.5 கிலோ எங்கே போகிறது? ஏன்னா நான் கொடுக்கறது முழு எண்ணில் தான் கொடுக்குறேன். 1, 2, 3 இந்த மாதிரி முழு எண்ணில் தான் கொடுக்குறேன். ஆனால் ரொம்ப தூரமாக ஒரு அலை வந்து பிரயாணப்படும்போது அதனோட எனர்ஜி, அதாவது அதனோட திறமை வந்து கம்மியாகும். ஏன்னா ரொம்ப தூரம் பிரயாணம் பண்ணுறது. அப்போ அதனுடைய திறமை வந்து அதனோட உற்சாகம் வந்து கம்மியாயிரும். அப்போ கம்மியாகும்போது ஒருவேளை நான் அனுப்புகிற 1 கிலோவோ 2 கிலோவோ 1.5 கிலோன்னு வரும்போது கடைசியில் நீங்கள் வந்து பெறும்போது அந்த கடைசி என்ன அந்த அலையை வந்து நீங்கள் பெறும்போது அது எங்கே போய் விழுது? இப்போ உங்ககிட்ட விழுந்தாதான் நீ அதை பெற்றுக்கொள்ள முடியும். அப்படின்றப்போ இந்த 1.5ன்றது 1க்கு போகிறதும் கரெக்டு தான். ஏன்னா நீ கடைசியில் முழுமையாக்குவீங்க. அந்த 1.5 2 நான் முழுமையாக்குவீங்களா? அப்படின்போது 2ல் போயும் விழலாம், 1லையும் போய் விழலாம், 2லையும் போய் விழலாம். ஏன்னா நம்ம 1.5ன்றது எங்கேயுமே வச்சுக்கல. அப்போ எங்கே விழுந்தாலும் இது கரெக்டு தான். ஸோ இப்போ நான் அனுப்புறது அந்த 1க்குள்ளே உள்ளதில் 1க்கான அந்த செல்லுக்கு அனுப்புனேன். ஆனால் அந்த 1.5 அங்கே போய் விழுந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது 2ல் போய் விழுந்ததுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த 1.5 முழுமையாக்கும்போது 2. ஸோ 2ல் போய் விழுந்ததுன்னா இப்போ உண்மையான இது எங்கே போகணும்? அந்த 1 கிலோவுக்கு தான் போய் விழணும். ஆனால் இது 2 கிலோவுக்கு போய் விழுந்தா அப்போ நான் பேசுகிறதெல்லாம் அந்த 1க்கு போய் விழாது, 2ல் போய் அங்கே யார் இருக்காங்க உபயோகப்படுத்துகிறவங்க மனுஷங்க இருக்கிறாங்க அந்த செல்லில் போய் இது ரிசீவ் ஆச்சுன்னா இது தப்பு. ஸோ அதனால தான் இந்த அருகில் இருக்கிற செல்லையும் நம்ம கவனமாக யூஸ் பண்ணணும். கவனமாக ஆரம்பமே வந்து அதை முறைமைப்படுத்தணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க.
ஸோ ரெண்டு பக்கத்துலேயும் இருக்கக்கூடாது. பக்கத்தில் இருந்தால் அந்த நம்ம வழி இருக்கு இல்லையா, சேனல் வழி, அந்த ஃப்ரீ அதிர்வெண் வழி, அதையும் வந்து வேற வேறையா மாற்று வழியில் போகிற மாதிரி வரிசையாக இல்லாமல் மாற்றி மாற்றி, அதாவது கலப்படம்னு சொல்லுவாங்க, கலந்து கலந்து வரிசையாக தொடர்ந்து இல்லாமல் கலந்து கலந்து போகிற மாதிரி நம்ம ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டே அதை அந்த மாதிரி செய்யணும். ஃபஸ்ட்டு அதை வந்து ஆரம்பிக்கும் போதே அந்த மாதிரி முறைமைப்படுத்திடணும். முறைமைப்படுத்திட்டா நமக்கு ரொம்ப கலப்படம் இல்லாமல் ஓரளவு திறமையான சிக்னலாக அலையாக நமக்கு வந்து சேரும். ரெண்டாவது, அதுக்கான ஒரு ஃபார்முலா இருக்குது, அதுக்கான ஒரு வாய்ப்பாடுன்னு சொல்லுவாங்க. அது என்ன இருக்குன்னா, இப்போ ஒரே ஒரு இதை மட்டும் பார்க்குறேன், ஒரே ஒரு குழுவில் மட்டும் சப்போஸ் 10 இருந்ததுன்னா அதுக்கான வாய்ப்பாடு என்ன அப்படின்னா S is equal to Kன்னு சொல்கிறாங்க. அந்த Sன்றது ஒரு சேனல். அந்த சேனல் எத்தனை, ஒரு சேனலாக கூட்டி பார்த்தீங்கன்னா எத்தனை இருக்குது, அதைத்தான் நம்ம மொத்தமாக ஒருத்தருக்கு கொடுத்துருவோம். நீ எப்படி பிரிச்சுப்பியா அது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 70 இருந்ததுன்னா 70 நம்ம கொடுத்துருவோம், 70 சேனல் அப்படின்னு கொடுத்துருவோம். அந்த 70 வந்து இந்த குரூப்பில் அவங்க பிரிச்சுக்குவாங்க. எப்படி பிரிச்சுக்குவாங்கன்னா, நீ 7 இருக்கியா, ஸோ 70/7, அப்போ 10, நீ 10 வச்சுக்கோ, நீ 10 வச்சுக்கோ, அந்த மாதிரி கொடுத்துருவாங்க. சரியா, நீ 10 வச்சுக்கோ, நீ 10 வச்சுக்கோ. அப்போ இந்த 1 மட்டும் எடுத்தீங்கன்னா 10 இருக்கும், இந்த 1 மட்டும் எடுத்தீங்கன்னா 70 இருக்கும். அது ஒருத்தரும் 7 பேரும் 10 10ஆக பிரிச்சுப்பாங்க. அதைத்தான் இப்படி கொடுத்துருக்கு. S is equal to, அப்போ 70 is equal to Kன்றது என்ன, ஒரு குரூப்பில் எத்தனை இருக்குது, நான் சொன்னேன் 10 இருக்குது. Nன்றது என்ன, மொத்த செல்லு 7 இருக்குது. அப்போ 10 × 7 70, 70 = 70ன்னு ஆயிடுச்சு, முடிஞ்சு போச்சு. அப்போ நான் இந்த ஒரு குரூப்புக்கு 70 எப்படி பிரிப்பாங்கன்னு சொல்லிட்டேன். ஆனால் இந்த மொத்த ஏரியாவுக்கு 3 இருக்கா, அப்போ 3 × 70 எவ்வளவு, 140 வருமா. அந்த 70 வந்து திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகிருக்கு, 3 தடவை ரிப்பீட் ஆகிருக்கு. அப்போ 3 × 70 210. அதுதான் மொத்த சேனல் is equal to எம்ன்றது எத்தனை தடவை ரிப்பீட் ஆகிருக்கு, 3 தடவை ரிப்பீட் ஆகிருக்கு. அப்போ 70, 3 × 70 70ன்ட்டு ஆகுது. இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன வந்து 7ன்னு எடுத்திருக்கோம், 7 குரூப்பாக எடுத்திருக்கோம். அதுக்கு வந்து ஒரு விதி இருக்குது. மொத்தமாக நம்ம இஷ்டப்படிலாம் எடுக்க முடியாது. 4 இல்லை 7 இல்லை 12 இந்த மாதிரி தான் எடுக்க முடியும். அதை வந்து ஒரு விதியாக ஆரம்பத்திலே கொடுத்துருக்காங்க. அதுக்கு தான் ஒரு தேவையான இது. அது எதுக்காக இந்த மாதிரி 4 7 12ன்னு கொடுத்துருக்காங்கன்னா, அதாவது அந்த திறமையை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக, அதிகப்படுத்தணும். நம்ம ஒரு எந்த ஒரு இதாக எடுத்தாலும், ஒரு முறையை எடுத்தாலும் நம்ம வந்து பெரிய அளவில் தான் எதிர்பார்ப்போம். ஏன்னா நம்ம அந்தளவு செலவு பண்ணியிருப்போம். அது செலவு பண்ணும்போது நமக்கு அதிகமான லாபத்தை தான் பார்ப்போம். லாபன்றது அதை அதிகமாக யூஸ் பண்ணணும், அதிகமாக உபயோகப்படுத்திட்டு அதே சமயத்தில் லாபமாகவும் இருக்கணும். அதுக்காக தான் இதை வந்து இந்த மாதிரி 4 7 12ன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. அந்த 7 நம்ம இங்கே 3 யூஸ் பண்ணியிருக்கோம். முறையாக வந்து உண்மையிலே வந்து அந்த கிளஸ்டர் சைஸ் வந்து நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம், 7 எடுத்திருக்கோம். இந்த 7 இன்னும் கொஞ்சம் நம்ம எப்போதுமே அறிவியல் முறைப்படி என்ன பண்ணுவோம்னா, பிரிக்கிறத வந்து அதிக அளவில் பிரிக்க பிரிக்க நமக்கு வந்து இதாகும், அக்யூரசி அதிகமாக கிடைக்கும். அக்யூரசின்றது நமக்கு வந்து தோராயமாக இல்லாமல் அதிக லாபத்தோட, அதாவது நுண்ணியமாக கிடைக்கும். இப்போ இதில் வந்து நம்ம 7 பண்ணியிருக்கோம். 7ன்றது இல்லாமல் ரொம்ப மிகப்பெரிய சிஸ்டம், மிகப்பெரியதுன்னா 7ஆகவும் வச்சுக்கலாம், 4 இல்லை 12ஆகவும் யூஸ் பண்ணலாம். அந்த 12ன்றது அதிகமாக, இது அதிகமான அளவு 12. இந்த 12ன்றது எதுக்காகனா, இப்போ இந்த 7 விட 12 கொடுத்தோம்னா இன்னும் கொஞ்சம் நுண்ணியமான அளவில் நமக்கு ரிசல்ட் கிடைக்கும், முடிவு கிடைக்கும். ஆனால் 12க்கு மேலே சில சமயம் 19ம் இருக்கும். ஆனால் செய்யலாம், நமக்கு திறமையாக இருக்கும். அதே சமயத்தில் கொஞ்சம் செலவு அதிகமாகும், கஷ்டமாக இருக்கும். அந்த சிஸ்டத்தை பயன்படுத்துறது வந்து கஷ்டமாக இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறாங்க, கொஞ்சம் கட்டுப்பாடு கொடுக்குறாங்க. வேணாம், நீங்கள் 12ஓட முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு.
அப்புறம் இது நான் எப்போதுமே வந்து இந்த செல்லோட ஷேப்பு பார்த்தீங்கன்னா ஹெக்ஸகனாக இருக்குது. நம்ம ரவுண்டும் யூஸ் பண்ணலாம், சதுரமும் யூஸ் பண்ணலாம், செவ்வகமும், எந்த இது ஷேப்போ எந்த ஒரு வடிவமும் யூஸ் பண்ணலாம். ஆனால் என்ன ஒரு இது என்ன கஷ்டம்னா அந்த கொடுக்குற ஏரியாவை வேஸ்ட் பண்ணக்கூடாது. இப்போ ஹெக்ஸகன் யூஸ் பண்ணிங்கன்னா, அந்த அருங்கோணன்ற ஹெக்ஸகனை யூஸ் பண்ணிங்கன்னா இடத்த வேஸ்ட் பண்ண மாட்டோம். வேஸ்ட் ஆகாமல் கொடுத்த எல்லா இடத்தையும் நல்ல முறையில் பயன்படுத்துவோம். அதே ரவுண்டுனா நீங்கள் இமேஜின் கற்பனை பண்ணி பாருங்களேன். 2 ரவுண்டுக்கு இடையில 3 ரவுண்டு போட்டிங்கன்னா அந்த நடுவில் உள்ள இடம் காலியாக இருக்கும், யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ நம்ம கொடுக்கறத நீ யூஸ் பண்ணலைன்னா அப்போ வேஸ்ட்டு தானே. அந்த மாதிரி வேஸ்ட் பண்ணும்போது ஒரு பெரிய அளவில், ஒரு உலக அளவில் ஒரு சிஸ்டத்தை நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா, வேஸ்ட் பண்ணுறதுன்னா இப்போ நான் ஏன் உனக்கு இந்த அளவு கொடுக்கணுன்ட்டு எல்லாருமே கேட்பாங்க. அதுக்காக தான் அதை கொடுத்ததை கரெக்டாக யூஸ் பண்ணணும். அதாவது வேஸ்ட் பண்ணாமல் கரெக்டாக யூஸ் பண்ண, சரியாக பயன்படுத்தணுன்றதுக்காக தான் இந்த ஹெக்ஸகன் ஷேப்பை நம்ம எடுத்துக்கிறோம். நார்மலாக இந்த செல் முறையில் வந்து ஹெக்ஸகன் அந்த அருங்கோணத்தை மட்டுமே யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்தது அதுக்காக அந்த ஹெக்ஸகன் ஏன் யூஸ் பண்ணுறோன்ற ரீசனை வந்து இவங்க சொல்கிறாங்க. அடுத்தது சப்போஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு என்னன்றது 7 தெரியாது, ஏன்னா இந்த இதில் நீங்கள் கவுண்ட் பண்ணுறீங்க, ஏன்னா உங்களுக்கு வரைபடம் கொடுத்துட்டாங்க நீங்கள் 7. ஆனால் இதில் வந்து நம்ம முறையில் வந்து நீங்கள் கண்ணால் பார்க்க மாட்டீங்க எவ்வளோ இருக்குன்ட்டு. அப்போ எவ்வளோன்னு உங்களுக்கு தெரியணும்னா அதை வந்து கணக்கிடுறதுக்கு ஒரு முறை இருக்குது, ஒரு வாய்ப்பாடு இருக்குது. இப்போ இந்த எண்ணெய் 7ன்றது நான் உங்களுக்கு இந்த படத்தை காமிச்சிட்டேன், நீங்கள் கவுண்ட் பண்ணி ஈஸியாக சொல்லிட்டீங்க. சப்போஸ் கொடுக்கலன்னா என்ன பண்ணுவீங்க? நமக்கு கண்ணுக்கு தெரியாத சிஸ்டம் தான் இல்லையா? அது வழியாக நீங்கள் பேசுகிறது மட்டும்தான் தெரியும், பேசுகிறது போயிட்டுருக்கு, அவ்வளோதான் உங்களுக்கு தெரியும். என்ன இருக்குன்னு தெரியாது. ஆனால் தெரிஞ்சுக்கணும், ஏன்னா ஒரு என்ஜினியராக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. n = I² + IJ + J² ஒரு ஃபார்முலா இருக்குது. இந்த ஐன்றது எப்படி கண்டுபிடிப்பீங்க, IJன்றது எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா அதுக்கும் ஒரு முறை இருக்குது. எப்படின்னா எந்த ஒரு இதுலேயுமே வந்து ஃபஸ்ட்டு நேராக ஒரு இடத்துக்கு போகணும். ஒரு இதோட ஒரு அடுத்த செல்லோட நடுப்புறத்துக்கு போயிடணும். ஏன் நடுப்புறம் அப்படின்னு சொல்லணும்னா, ஒரு செல்லை கண்ட்ரோல் பண்ணுறது ஒரு பேஸ் ஸ்டேஷன், அடிப்படை நிலையம்னு ஒன்று உண்டு. இந்த அடிப்படை நிலையம் வந்து நம்ம எங்கே வேணால் வச்சுக்கலாம், நடுவில் தான் வைக்கணுன்ற கண்டிப்பு கிடையாது. இந்த அருங்கோணத்தோட விளிம்புலையும் வச்சுக்கலாம், இல்லை எங்கே வேணால் வச்சுக்கலாம். நம்ம வந்து வசதியாக இப்போ கற்றுக்கணுன்றதுக்காக நம்ம என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னா, மனசில் நினச்சிக்கிறோம் அப்படின்னா இந்த இந்த அடிப்படை நிலையம்ன்றது நடுவில் இருக்கிறதா அப்படின்னு நம்ம கற்பனை பண்ணிக்கிறோம். அப்படி கற்பனை பண்ணிக்கும்போது ஈஸியாக மற்ற விஷயங்களை கணக்கிடலாம். ஓகேவா? அடுத்தது இப்போ அடுத்த இதுக்கு வந்து அடுத்த செல்லோட நடுப்புறத்துக்கு போகணுன்னா நீங்கள் நேராக தான் போகணும், நேரான கோடில் தான் போகணும். அப்படி போகும்போது இதில் 1, அதாவது நடு டு நடு 1 ஒரு தடவை. அடுத்து நான் இங்கே வந்து 7 இருந்ததுன்னு நான் ஆரம்பிக்கிறேன். அடுத்து எங்கே இருக்குன்னா இங்கே இருக்குது. ஸோ நான் இன்னொரு தடவை நேராக போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா அடுத்த செல்லோட நடுப்புறத்தை தான் நீங்கள் வந்து கிராஸ் பண்ணி போகணும். அப்படிங்கும்போது நான் கண்டிப்பாக இங்கே டேர்ன் பண்ணணும். அந்த டேர்ன் பண்ணுறதுக்கும் ஒரு விதிமுறை இருக்குது. 60 டிகிரியில் இடப்பக்கமாக தான் டேர்ன் பண்ணணும், அதாவது திரும்பணும் அப்படின்ற ஒரு கட்டாய விதி ஒன்று இருக்குது. அதனால நம்ம இந்த இடத்துல திரும்புகிறோம். 60 டிகிரியில் திரும்பினா கண்டிப்பாக இன்னொரு செல்லோட நடுப்புறத்துக்கு போகிறோம். அப்போ இதுலேருந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1. அடுத்து திரும்ப அதையே வந்து திரும்பிலாம் இன்னொரு முறை திரும்பலாம் கூடாது, அதே நேராக நீங்கள் வந்து பயன்படுத்தணும். நேராக போனீங்கன்னா உங்களுக்கு கிடச்சிருது. அப்போது இது வந்து ஒரே ஒரு நடு செய்யறதுக்கு தான் நீங்கள் போகிறீங்க. அப்போ 1. அப்புறம் இங்கேருந்து இங்கே போகும்போது திரும்பி போகும்போது
இந்த நடுநிலையம் இந்த அடிப்படை நிலையம் டு இந்த அடிப்படை நிலையம் ஒன்றா, இந்த அடிப்படை நிலையம் டு இந்த அடிப்படை நிலையம் ஒன்றா, அப்போ மொத்தம் 2 கிடைக்குதா? அப்போ இந்த ஃபார்முலாவில் யூஸ் பண்ணுங்க. இந்த யூஸ் பண்ணிங்கன்னா I ஸ்கொயர்ன்றது 1 ஸ்கொயர் 1 ஆயிரும். இப்போ I இன்ட்டு ஜேன்றது 1 இன்ட்டு 2, அப்போ 2 ஆயிடுது. அதுக்கப்புறம் இங்கே ஜேன்றது 2 வந்தது, நம்ம கணக்கிடும்போது 2 ஸ்கொயர்ன்றது 4 ஆயிடுது. அப்போ 1 + 2 + 4, அப்போ மொத்தம் 7. அப்போ n இஸ் ஈக்குவல் டு 7. இந்த மாதிரி இது சின்ன சிஸ்டம் ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். இது மாதிரி பெரிய சிஸ்டம்ஸ்லையா அதுக்கு இந்த மாதிரி பாருங்களேன், n ஈக்குவல் டு 9ன்றது ஒரு பெரிய ஏரியாவை நீங்கள் எத்தனை குழுவாக பிரிச்சுக்கோங்க. அந்த எத்தனை குழுவாக பிரிக்கிறது அதெல்லாம் வந்து அவங்க சொல்ல மாட்டாங்க. நம்ம இருக்கிற ஏரியாவை பயன்படுத்தி திரும்ப திரும்ப அந்த அதிர்வெண் திருப்பத்தை யூஸ் பண்ணி நம்ம தான் டிசைன் பண்ணணும். இப்போ இதில் பாருங்களேன், n to a to a எப்படி கால்குலேட் பண்ணுறது பாருங்கள். இப்போ அடிப்படை நிலையம் இது நடு டு நடு, அப்போ 1 2 3, அப்போ I ஈக்குவல் டு 3. திரும்பி வந்து இங்கேருந்து ஏயை வந்து அடையணும்னா இன்னொரு முறை நீங்கள் கிராஸ் பண்ணிங்கன்னா இடையில நடுநிலையம் உங்களால் பார்க்க முடியாது. அதனால் கண்டிப்பாக டேர்ன் பண்ணணும். இடது பக்கம் தான் டேர்ன் பண்ணணும். அது 60 டிகிரி தான் டேர்ன் பண்ணணும். அப்போ இங்கேருந்து இங்கே பார்த்தீங்கன்னா இந்த நடுநிலையத்துலேருந்து இந்த நடுநிலை 1 ஆச்சா, இங்கேருந்து இங்கே போகும்போது 2 ஆச்சா, அப்போ J ஈக்குவல் டு 2. அப்போ கடைசியில் இந்த ஃபார்முலாவில் யூஸ் பண்ணுங்க. அப்போ நமக்கு I ஈக்குவல் டு 2, J ஈக்குவல் டு 3, அப்போ 2 ஸ்கொயர் 2 × 3 6 ப்ளஸ் J ஸ்கொயர்ன்றது 3 × 3 9. அப்போ டோட்டலாக உங்களுக்கு 9 19 வந்துடும். இப்போ கவுண்ட் பண்ணிங்கன்னா 7 10 14 சாரி இதில் கவுண்ட் பண்ணிங்கன்னா மொத்தமாக n ஈக்குவல் டு 19ன்னு வந்துடும். ஸோ இந்த மாதிரி தான் தூரம், இடைப்பட்ட தூரம் 2 ஏக்கு இடைப்பட்ட தூரம் அல்லது 2 பிக்கு இடைப்பட்ட தூரத்தை கணக்கிட்டு இந்த மாதிரி இந்த டிசைனை வந்து எப்படி அவங்க உருவாக்கி இருக்காங்க அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணுவோம். அடுத்தது இந்த சேனலை வந்து நம்ம ஒவ்வொருத்தருக்காக கொடுப்போம்னு சொல்லணும் இல்லையா, அதுக்கு வந்து 2 முறைகள் இருக்குது. அதுக்கு முன்னாடி அந்த அதிர்வெண் திரும்ப யூஸ் பண்ணுற விதத்தினால 2 உபயோகம் இருக்குது. 2 உபயோகம் என்னன்னா, இதனோட திறமையை வந்து இன்க்ரீஸ் பண்ணும், மொத்த சிஸ்டத்தோட திறமையை இன்க்ரீஸ் பண்ணும். 2வது கலப்படம் மாறதை குறைக்கும். இது 2 அட்வான்டேஜ், அதாவது 2 பயன். அடுத்து இதில் வந்து சேனல் அசைன்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்னால் என்னென்னா, சேனல்களை எப்படி ஒவ்வொருத்தருக்கும் பிரித்து கொடுக்கறது. அதுக்கு 2 விதம் இருக்குது. ஒன்று ஃபிக்ஸட் சேனல் அசைன்மெண்ட்டு, இன்னொன்று டைனமிக் சேனல் அசைன்மெண்ட்டு. ஃபிக்ஸட் சேனல் அசைன்மெண்ட்டுனா என்ன அப்படின்னா, உனக்கு இதுதான், இந்த செல்லுக்கு இதுதான் அப்படின்னு கொடுத்துருவாங்க. நீ வந்து அடுத்த செல்லுலேருந்து கடன் வாங்க முடியாது. அதே மாதிரி இன்னொருத்தருக்கு தேவைப்பட்டால் உன்னோட வழியை வந்து நீ கடன் கொடுக்கவும் முடியாது. இந்த 10 நான் உனக்கு கொடுத்துட்டேன்னா, உன்கிட்ட 100 யூசர் இருந்தாலும் 100 மொபைல் யூசர் இருந்தாலும் இந்த 10ஐயே நீ யூஸ் பண்ணிக்கணும், அவ்வளோதான். அதுதான் பர்மனண்ட்டாக கொடுத்துருவாங்க. அதுதான் ஃபிக்ஸட் சேனல் அசைன்மெண்ட். நிரந்தரமாக அது உங்களுக்கு மட்டுமே அப்படின்னு கொடுத்துருவாங்க. அப்போது நிரந்தரமானு கொடுத்துட்டாங்க. அப்போது ஏற்கனவே இந்த முறையில் என்னன்னா, இப்போ 100 யூசர் இருந்தாங்கன்னா 100 சேனல் கொடுக்க மாட்டாங்க. உனக்கு ஏற்பட்ட 10 சேனல்னா 10 சேனல் தான் கொடுப்பாங்க. அப்போது 100 யூசரில் 10 பேர் ஏற்கனவே பேசிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா 10 சேனலை யூஸ் பண்ணிடுவாங்க. 11வது யூசர் உங்களுக்கு கால்க்கு முயற்சி பண்ணும்போது சேனல் வந்து இருக்காது. அப்போ கிடைக்காதுன்னா நீ பேச நினைக்கணும்னு நினச்சா பேச முடியாது. உன்னோட கால் வந்து தடைப்பட்டுரும். அப்போ நீ பேச முடியாது இல்லையா. அது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். அதான் இப்போ சேனல் இல்லைன்னா எல்லா சேனலையும் அவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா உன்னோட கால் பிளாக் ஆயிரும். இதுதான் ஒரு பெரிய பிரச்சனை இந்த ஃபிக்ஸட் சேனல் அசைன்மெண்ட்டில்.
அதே டைனமிக் சேனல் அசைன்மெண்ட்னா என்ன அர்த்தம்னா, ஒரு இடம் இருக்கும், அந்த செல்லுலேயே வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்த ஒதுக்கி இருப்பாங்க. அந்த இடத்துல தான் ஃப்ரீயாக இருக்கிற சேனல் எல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. இப்போ இந்த மொத்த சிஸ்டத்துக்கும் இப்போ 70 சேனல்னா மொத்த சிஸ்டத்துக்கும் சப்போஸ் இங்கே உள்ள யூசர் வந்து ஃபோன் பேசுகிறாங்கன்னா ஆல்ரெடி இவங்களுக்கு 10 கொடுத்துருக்குறாங்க, 10ம் என்கேஜாக இருக்குது, அதாவது தொடர்பில் இருக்குன்னா இன்னொன்று 11வது யூசர் வந்து பேச நினைக்கிறாரு, சேனல் இல்லைன்னா இது பக்கத்துலேருந்து கடன் வாங்கிக்கும். இப்போ இங்கேயும் இல்லை, ஏற்கனவே யூஸ் பண்ணாங்கன்னா இங்கே போய் கடன் வாங்கிக்கும், எங்கேயாவது ஒரு இடத்துல கடன் வாங்கிக்கும். அதனால தான் மொத்தமாக ஒரு இடத்துல போட்டு வச்சுருப்பாங்க. யாருக்கெல்லாம் தேவையோ அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு இடத்துல இல்லை, இதில் தேவையாக இருந்ததுன்னா பக்கத்து செல்லில் வந்து கடன் வாங்கிக்கலாம். அதுதான் இந்த முறை. அப்போ என்ன கொடுத்துருக்குன்னா பெர்மனண்ட்டு கிடையாது, மற்ற சிஸ்டத்துக்கும் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். allocated term based on records. யாருக்கெல்லாம் தேவையோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வ் பேசிஸ்னு சொல்லுவாங்கள்ல, யார் முதல்ல வராங்களோ அவங்களுக்கு சேவை கொடுத்துருவாங்க. அப்போ பிளாக் வந்து இப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது சேனல் இருந்தால் கூட சேனல் கிடைக்கலன்னா உடனே பிளாக் ஆயிடுதுல. ஆனால் இங்கே அப்படி இல்லை, சேனல் இல்லைன்னா உடனே எங்கே சேனல் இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சி கொடுத்துருவாங்க. அதனால் கொஞ்சமாக தான் கால் வந்து பிளாக் ஆகும். அப்படின்னு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக கெப்பாசிட்டி வந்து கூடிரும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஹேண்ட் ஆஃப்ன்றது கட்டுப்பாடோட இன்னொருத்தருக்கு கொடுக்கறது. அது எப்படி கொடுக்கறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ஒரு வேலை செய்யணும் அப்படின்னா சாப்பாடு கண்டிப்பாக தேவை, எனர்ஜி வேணும் அப்படின்னா நமக்கு ஊக்கப்படுத்துறதுக்கு ஏதோ ஒன்று தேவை. அதே மாதிரி நீ பேசும்போது உன்னோட அலை வந்து பிரயாணம் பண்ணுது அப்படின்னா அதுக்கு எனர்ஜி தேவை, அதுக்கு வந்து என்ன வேணும், அதுக்கு ஒரு ஊக்கம் தேவை. அந்த ஊக்கம்ன்றது என்ன விதத்தில் இங்கே கொடுக்குறாங்க அப்படின்னா பவர்னு கொடுக்குறாங்க. பவர்ன்றது என்ன, இது அந்த வோல்டேஜ் கரண்ட் அதெல்லாம் சேர்ந்து ஒரு அந்த இது இருக்கும் இல்லையா, அது பேர் என்னது, கரண்ட் அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அது கண்டிப்பாக வேணும். அதை யார் கொடுக்குறாங்க அப்படின்னா அனுப்புகிறவங்க கொடுப்பாங்க. அனுப்புகிற இடத்துல அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இங்கே என்னன்னா, இந்த ஒரு ஏ செல் இருக்கு, இங்கே பி செல் இருக்கு, இதில் இருக்கிற அடிப்படை நிலையம் வந்து பேஸ் ஸ்டேஷன் BS1, இங்கே இருக்கிற வந்து பேஸ் ஸ்டேஷன் 2. இங்கே இதுக்கான அதை வந்து டவருன்றது தான் பேஸ் ஸ்டேஷன். நீங்கள் வேறு எதுவும் டிஃப்ரெண்ட்டாக நினச்சிக்க வேண்டாம். அந்த உயரமாக இருக்கு இல்லையா, இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்கல்ல, இதுதான் பேஸ் ஸ்டேஷன். ஸோ பேஸ் ஸ்டேஷனும் டவரும் ஒன்று தான். அப்போது இங்கே இருக்கிற ஒரு காரில் இவர் வந்து மொபைல் பேசிகிட்டு இருக்கிறாரு, இவர் இங்கேருந்து போகிறாரு. அப்போ போகும்போது இந்த பவுண்ட்ரி, இந்த எல்லையை வந்து இவர் க்ராஸ் பண்ணி போகிறாரு. அப்போ இதுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் இவரோட பேச்சு வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும்னா இந்த டவர் கொடுக்குற பவரே இதுக்கு போதும். ஆனால் இந்த இடத்துக்கு போகும்போது இங்கே வந்து பவுண்ட்ரியை வந்து கடந்து போகிறதுனால இங்கே கிடைக்கிற பவர் இங்கே கண்டிப்பாக கிடைக்காது, ஏன்னா எல்லையை மீறி போயிட்டாரு. அப்போ கண்டிப்பா இது வந்து தேவை. இப்போ வந்து ஒரு பேச்சு போறதுக்கு 10 வாட் பவர் தேவைன்னா அந்த 10 வாட் பவர் இவர் பேசி முடிக்கிற வரைக்கும் கிடைக்கணும். அவர் எங்க இருக்கிறாருன்றது நிபந்தனை கிடையாது, அவர் மூவ் பண்ணிட்டு தான் இருப்பாரு. அவரு நடந்தோ இல்லை கார்லயோ பிரயாணம் பண்ணிட்டு தான் இருப்பார், அதை நம்ம வந்து தடுக்க முடியாது. அப்போ இங்க இருக்கும்போது கிடைக்குதுன்னா இங்க வரும்போது கிடைக்கலன்னா கண்டிப்பா என்ன, இந்த பவரை வந்து இந்த அடிப்படை நிலையம் தான் கொடுக்கணும். அதுக்கு எம்எஸ்சின்னு ஒரு ஸ்விட்ச் இருக்குது, மொபைல் ஸ்விட்சிங் சென்டர்னு ஒரு ஸ்விட்ச் இருக்குது. ஒரு ஸ்விட்சுன்றது அது வந்து ஒரு இது எப்படி சொல்கிறது, ஸ்விட்சுன்றது தமிழில் ஸ்விட்சுன்னே வச்சுக்கோங்க. அது இங்கேருந்து இங்கே போகும்போது அது ஸ்விட்ச் ஆகிடும், மாறிடும், ஆன் ஆஃப் மாதிரி மாறிடும். இது வந்து கண்ட்ரோலை பின்வாங்கிடும், இந்த டவர் கண்ட்ரோலை ஓவர்டேக் பண்ணிக்கும், எடுத்துக்கும். அதைத்தான் இந்த படங்களில் காட்டுறாங்க. இப்போ இந்த படத்தில் பாருங்களேன், அந்த கால் வந்து கட் ஆயிரும், ஏன்னா தேவையான அளவு பவர் கிடைக்காது. ஏன்னா இது இங்கேருந்து இங்கே போகுது,
போகும்போது இந்த ஹேண்ட் ஆஃப் இது கட்டுப்பாடை இதை டேக் ஓவர் பண்ணலை அப்படின்னா பாருங்க, அதிக அளவில் இருக்கிற பவர் சடனாக திடீர்னு கீழே வந்துடுது. கீழே வரும்போது கண்டிப்பாக தேவையான அளவு பவர் கிடைக்கலன்னா என்னாகும், கால் வந்து தன்னாலேயே கட்டாயிரும். அதைத்தான் இந்த படம் வந்து விளக்கம் பண்ணுது. இது வந்து ஏன்ற லெவல் அட் ஏல இருக்கிற வரைக்கும் இந்த அளவு பவர் கிடைக்கிது. இது வந்து ஹேண்ட் ஆஃப் த்ரெஷோல்டு அதுக்கு ஒரு நிர்ணயம் பண்ணியிருப்பாங்க. இந்த ஹேண்ட் ஆஃபுக்கு எப்போதுமே அதிக பவர் தேவை, அதுக்கு தேவையான அளவு பவர் தான் இந்த இடம். அதையும் கீழே வந்துருச்சு. ஏதோ பேசுறது ஒன்றுமே பவர் இல்லாமல், எதுவுமே ஹேண்ட் ஆஃப் இல்லாமல் கிடைக்கிற பவர் தான் இது. அதுக்கும் கீழே போச்சுன்னா கால் வந்து கட்டாதான் ஆகும். ஆனால் இந்த இடத்துல வந்து ஹேண்ட் ஆஃப் கரெக்டாக அந்த எம்எஸ்சி தான், அதனோட பொறுப்பு தான் ஹேண்ட் ஆஃப் பண்ணுற வேலைலாம். கட்டுப்பாடை வந்து மாற்றுற வேலை வந்து எம்எஸ்சியோட வேலை. அந்த எம்எஸ்சி கரெக்டாக பண்ணுறதுனால பவர் வந்து குறைய ஆரம்பிக்குது, ஆனால் சுதாரிச்சுக்குது. உடனே சுதாரித்த உடனே இது என்ன பண்ணுது, கொஞ்சம் கொஞ்சமாக பவர் இன்க்ரீஸ் ஆகி அந்த தேவையான அந்த த்ரெஷோல்டுன்னு தேவை தகுதி நிர்ணயம்ட்டு இருக்கு இல்லையா, அந்த லெவலை கிடைச்ச உடனே கால் வந்து கட்டாக வாய்ப்பில்லை. கடைசி வரைக்கும் அது வந்து போயிட்டே இருக்கும். எப்போ அந்த பேசுபவ காலை நிறுத்துகிறாரோ அது வரைக்கும் கால் போயிட்டே இருக்கும். அதுதான் இந்த முறை. ஸோ அந்த ஹேண்ட் ஆஃப் இல்லாமல் நம்ம ஒரு யூஸர் வந்து மூவ் பண்ணினாருன்னா பேசுறது கஷ்டம். அதுவும் அந்த எல்லைக்குள்ளே இருந்தால் பரவாயில்ல, அவர் எல்லையை மீறி இன்னொரு இடத்துக்கு போயிட்டா, ஏன்னா நம்ம வந்து கட்டுப்பாடு விதிக்க முடியாது. கண்டிப்பாக அவர் போக வேண்டிய இடத்துக்கு போயே சேரணும், போயே தீரணும். அப்படின்றப்போ கண்டிப்பாக இந்த ஹேண்ட் ஆஃப்ன்றது தேவை. அந்த ஹேண்ட் ஆஃபை பண்ணுறது மொபைல் ஸ்விட்சிங் சென்டர் அப்படின்ற ஒரு ஸ்விட்சு இருக்குது. அந்த ஸ்விட்சு வந்து எல்லா இடத்துலையும் ஒரு பேஸ் ஸ்டேஷனுக்கும் இருக்கும் ஒரு ஸ்விட்சு. அந்த ஸ்விட்சு வந்து தேடி கண்டுபிடிச்சி உடனே அந்த பவர் கண்ட்ரோல், அந்த பவர் கட்டுப்பாடு இருக்கு இல்லையா, அந்த கட்டுப்பாடை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பரிமாற்றம் பண்ணிடும். உடனே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடும். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது கரெக்டாக அவர் இது மட்டும் இல்லை, அடுத்த செல்லுக்கு இந்த மொபைல் யூஸர் அவரோட காரில் போனால் திரும்பி இந்த பேஸ் ஸ்டேஷனோட கண்ட்ரோல் வந்து இன்னொரு பேஸ் ஸ்டேஷனுக்கு அது கட்டுப்பாடு வந்து மாறிவிடும். அப்படி மாறிவிடும்போது எத்தனை செல் அவர் கிராஸ் பண்ணி போனாலும் அவரோட பேச்சு வந்து மாறாது. அவராக முடிக்கிற வரைக்கும் நடந்துகிட்டே இருக்கும்.